தமிழகத்தில் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனைக்கு 150க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தேவைப்படுவதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனை 58 தன்னார்வலர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு எந்த பக்க விளைவும் இதுவரை ஏற்படவில்லை என்றார். பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் குறைவான இறப்பு சதவீதம் 1.2% குறைந்துள்ளதாகவும் பாசிட்டிவ் ரேட் 6% குறைவாக உள்ளதாகவும் கிராமப்புற மருத்துவமனைகளில் பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி வருவதாகவும் ICMR உலக சுகாதார மையம் ஆகியவை தமிழகத்தை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அரசினுடைய கவனம் இப்பொழுது முழுமையான வளர்ச்சி பணிகளிலும் திட்டப்பணிகளிலும் இருந்தாலும் கூட மிக முக்கியமான கவனம் இன்றும் தொடர்ந்து நம்ம கோவிட்ல முழுமையான கவனத்தையும் செலுத்தி அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமப்புற மருத்துவமனைகள் முதற்கொண்டு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முறையாக மேற்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைக்கு மத்திய அரசினுடைய ICMR அதே போல் யூனியன் மினிஸ்ட்ரி எல்லோருமே தமிழ்நாட்டினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த வியூகத்தை இன்றைக்கு எல்லோரும் பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதை மற்றவர்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த கொரோனா வைரஸினுடைய தடுப்பு, கண்காணிப்பு, சிகிச்சை இதை கையாளுகின்ற அந்த பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த 2-3 வாரங்களாக, அதாவது இப்போ நம்ம போன மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் அக்டோபருக்கும் செப்டம்பருக்கும் அப்படின்ற பார்த்திங்கன்னா நம்முடைய பாசிட்டிவிட்டி ரேட்டே ரொம்ப நம்ம குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே டோட்டல் அந்த பாசிட்டிவிட்டி ரேட் நமக்கு 10%க்கு மேலே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைக்கணுன்ற அதான் நம்முடைய இலக்காக இருந்தது. இப்போ பாசிட்டிவிட்டி ரேட்டை நம்ம 6% கொண்டு வந்துருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த டோட்டல் பாசிட்டிவிட்டி ரேட்டை 6% குறைச்சிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் ஆக்டிவ் கேஸ் லெஸ் தென் 10% இருக்கணும் அப்படின்றது தான் ICMRுடைய கைட்லைன்ஸ். டோட்டலாக இருக்கக்கூடிய ஆக்டிவ் கேஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆக்டிவ் கேஸ் அமைதியாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் ஆக்டிவ் கேஸ் 40,959 கேஸ் தான் நேற்று வரை இருக்குது. அதாவது ஆக்டிவ் கேஸினுடைய அந்த பர்சன்டேஜும் இன்றைக்கி 6% குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 10% இருந்த ஆக்டிவ் கேஸ் இப்போ 6% குறைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் டெத் ரேட்டும் நம்ம ஏற்கனவே ஆவரேஜ் ரேட் 1.5 அப்படின்றது இப்போ அது 1.6 அப்படின்றது 1.5 ஆயிருக்கு. கடந்த வாரமும் இந்த வாரமும் 1.3 அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ 1.2க்கு கொண்டு வந்துக்கிறோம். இதெல்லாம் மருத்துவர்கள், செவிலியர்களுடைய அயராத முயற்சி, அரசினுடைய முழு கவனம், முதலமைச்சருடைய வழிகாட்டுதல். அதனால் இந்த பணிகள் மூலமாக இன்றைக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே எல்லாவற்றுக்கும் மேலே இன்னும் இந்த எல்லா சிலத்தையும் நம்ம குறைக்கலாம். ஆக்டிவ் கேஸோட பர்சன்டேஜையும் குறைக்கலாம், பாசிட்டிவிட்டி ரேட்டை இன்னும் குறைக்கலாம், டெத் ரேட்டை இன்னும் குறைக்கணும். இதுதான் அரசுடைய நோக்கம். டெத் ரேட்டை நம்ம கீழே கொண்டு வரது தான் அரசுடைய நோக்கம். இப்போ 1.2 கொண்டு வந்திருக்கோம். அதற்கு மக்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. அதுதான் மாஸ்க் அணியக்கூடிய மக்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் கேட்டது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்ட பிறகு இந்த வேக்சின். ஸோ ஏற்கனவே தமிழ்நாடு அரசில் ICMR கைட்லைன்ஸ் படி இந்த வேக்சின் நம்முடைய அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பொது சுகாதாரத்துறை சார்பில் நம்ம அதை செயல்படுத்திக்கிட்டோம், அதை தொடங்கிட்டோம். இதுவரைக்கும் 58 பேர் அந்த தன்னார்வலர்கள் அதில் பங்கேற்றுக்கிறாங்க. 58 பேருக்கு இது வரைக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை. அவங்கெல்லாம் நலமோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. மருத்துவருடைய முழு கண்காணிப்பில் இருக்கிறாங்க. எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் பத்திரிகை ஊடகத்துறை மூலமாக நமக்கு மொத்தம் 160 பேர் நம்ம அந்த வாலண்டரி டோனர்ஸ் எங்களுக்கு தேவை. ஸோ 18 வயதுக்கு மேற்பட்ட திடகாத்திரமான ஆரோக்கியமான தன்னார்வலர்கள், அவங்களுக்கு நாங்கள் ஆன்டிபாடி டெஸ்ட்டும் பண்ணுவோம், ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணுவோம். குடும்பத்தில் வேறு யாருக்கும் பாசிட்டிவ் வந்திருக்கக்கூடாது. ஸோ அதனால் தகுதியுள்ள தன்னார்வலர்கள் தேவை. அதனால் தமிழகத்தில் பிளாஸ்மா தானத்தில் முதலிடம் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தில் இந்த கோவிஷீல்டு வேக்சின் ட்ரையலுக்கும் தன்னார்வலர்கள், இளைஞர்கள், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முன்வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பொதுமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக
பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக கேட்குறேன். அது நிச்சயமாக நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயமாக அமையும். ஆகையினால தன்னார்வர்கள் முன்வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றத அரசு தொடர்ந்து வலியுறுத்துது. பல குறும்படங்கள் மூலமாக, துண்டு பிரச்சுரங்கள் மூலமாக, விழிப்புணர்வு நிகழ்வு மூலமாக அரசு தேவையான நடவடிக்கையை எடுத்து வருகிறது. ஆகையினால நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு ஒரே பதில், மக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்கின்ற பட்சத்தில் அது வந்து சாதாரண நாட்கள்லே நம்ம வந்து ஹேண்ட் வாஷ், சோசியல் டிஸ்டன்ஸ், கண்டிப்பாக மாஸ்க் அணியக்கூடிய இதில் நம்ம கவனமாக இருக்கின்ற பொழுது, மழைக்காலங்களிலும் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் நம்ம இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும். அது வந்து ஒர்க் பிளேஸில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். மிகப்பெரிய வியாபார நிறுவனங்கள், மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள், அது மட்டுமல்லாமல் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அந்த ஸ்டேக் ஹோல்டர் யாரெல்லாம் தீபாவளி பண்டிகைக்கு உதாரணத்திற்கு பெரிய ரெடிமேட் ஷோரூமு, ஜவுளி கடைகள், அது போன்ற கடைகளில் கண்டிப்பாக வந்து சுகாதாரத்துறையும் மாவட்ட நிர்வாகம் அதை முழுமையாக நாங்கள் கண்காணிப்போம். ஏன்னா அங்கே வந்து முழுமையாக அவர்கள் அந்த சோசியல் டிஸ்டன்ஸு, மாஸ்க்கு, அப்புறம் அந்த ஹேண்ட் வாஷ் போன்றவற்றுக்கு அவங்களுக்கு முக்கியம் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவதோடு சேர்த்து இது போன்ற பொது சுகாதாரத்துறையுடைய இந்த விதிகள் மீதும் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மாதிரியான பொது இடங்களில் பப்ளிக் கூடுறத, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸை துறை கண்காணிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து செயலில் தானே இருக்குது. இப்போ உலக அளவில் பல்வேறு நம்ம தடுப்பூசிகள் வந்து தயாரிப்பதில் பல்வேறு அரசு மற்றும் பல்வேறு அரசு சார்ந்த நிறுவனங்கள் வந்து முனைப்போடு ஈடுபட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசும் நம்ம வந்து 2 ஆங்கிளில் நம்ம பண்ணுறோம். சேஃப்டி ஆங்கிளையும் இம்யூனோஜெனிசிஸ் அப்படின்ற 2 ஆங்கிளில் பண்ணுறோம். சேஃப்டி ஆங்கிளில் தான் அரசு வந்து அதை முழுமையாக கண்காணிச்சிட்டு இருக்கு. ட்ரையல் போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. 58 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. மேலும் வந்து எங்களுக்கு 160 மொத்தம் 160 தன்னார்வலர்கள் தேவை. அதனால் தன்னார்வலர்கள் அதில் ஆர்வத்தோடு பங்கேற்க அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு தங்களை பதிவு செய்து கொள்ள வர வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன். இங்கிலாந்தினுடைய கோவிஷீல்டு வேக்சின் நமக்கு ட்ரையலுக்கான ஒப்புதல் நமக்கு மத்திய அரசும் ஐசிஎம்ஆர் நிறுவனம் வழங்கியிருக்கிறது. அந்த ஐசிஎம்ஆர் நீங்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்கள் கேட்டீங்க, எப்போ அந்த வேக்சின் ட்ரையல் தொடங்கும்னு கேட்டீங்க. அது மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. 58 பேர் அதில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. எந்த சைடு எஃபெக்ட் இல்லை. தொடர்ந்து தன்னார்வர்கள் வேணுன்றதான் வேண்டுகோள் வைக்கிறேன். அதனால் எந்த வேக்சின் நமக்கு ட்ரையல் வருதோ அதை நம்ம முறையாக செய்வது. இது இல்லாமல் பல்வேறு ஆராய்ச்சிகளை தமிழக அரசு செஞ்சிகிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே இன்னும் சொல்லப்போனால் உலக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்திய இந்த கொரோனா வைரஸ் குறித்த சிகிச்சையில் இன்றைக்கு உலகத்திற்கே தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உலக அளவில் இன்றைக்கு ஐரோப்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் பாசிட்டிவ் கேஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு நாளைக்கு இன்றைக்கு 10,000 அளவுக்கு பாசிட்டிவிட்டி கேஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேஸுடைய எண்ணிக்கை, அதாவது ஹையஸ்ட் அக்ரெசிவ் டெஸ்ட் இன்றைக்கு கூட 90,000 அளவுக்கு நம்ம டெஸ்ட் எடுத்துருக்கிறோம். ஸோ 90,000 நம்ம தொடர்ந்து வந்து கேஸுடைய எண்ணிக்கை, பாசிட்டிவிட்டி ரேட் குறைஞ்சாலும், டெத் ரேட் குறைஞ்சாலும், ஆக்டிவ் கேஸ் குறைஞ்சாலும் தொடர்ந்து நம்முடைய கண்காணிப்பு நடவடிக்கைகளையோ அல்லது அந்த டெஸ்ட் எடுக்கக்கூடிய அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம கடுமையாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதுதான் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த வியூகம், ஒரு தொற்று நோயில் ஒரு வியூகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வியூகத்தை தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக செஞ்சுருக்கு, மிக சரியாக செஞ்சுருக்கு. அதை வந்து தான் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்காட்ட பண்ணுறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் பாராட்டினாங்க. நான் பக்கத்தில் தான் இருந்தேன். ஸோ அதனால் நம்ம வந்து இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இது வி ஆர் நாட் ரெஸ்டிங் ஆன் அவர் லாரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதில் வந்து நம்ம நல்லா இந்த நேரத்தில் நம்ம வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் அல்ல. இந்த நேரத்தில் தான் நம்ம இன்னும் கூடுதல் கவனத்தோடு, எச்சரிக்கையோடு முழுமையாக இதை கட்டுப்படுத்துகின்ற வரை தொடர்ந்து நம்ம மாஸ்க் அணிதல் போன்ற அந்த நிகழ்வுகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும்.